ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் G&E. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா த கிரேட் ஹிமாலயன் மவுண்டைன். ஸோ இந்த ஹிமாலயன் மவுண்டைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஜியாலஜிக்கலி யங் அண்ட் ஸ்ட்ரக்சரலி ஃபோல்டு மவுண்டைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ட்லி ஃபார்ம்டு, அதனால் இதை யங்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அது ஸ்ட்ரக்சரலி ஃபோல்டு மவுண்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 2 டெக்டானிக் பிளேட் மூமெண்ட்டால் ஃபார்ம் ஆகின ஒரு மவுண்டைன் தான் நம்ம ஹிமாலயாஸ். ஸோ அதனால் இப்போ ரெண்டு டெக்டானிக் பிளேட் இருக்குது அப்படின்னா இது ரெண்டு இப்படி மோதி என்ன ஃபார்ம் எடுத்துருச்சு அப்படின்னா ஃபோல்டு ஷேப், இப்படி மடித்த மாதிரி ஃபார்ம் எடுத்துருச்சு. அந்த மாதிரி ஃபார்ம் ஆனதுனால இந்த ஹிமாலயன் மவுண்டைன் வந்து ஃபோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே இருக்குது? நார்த்தன் பார்டர் ஆஃப் அவர் கண்ட்ரி. இது எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குது? வெஸ்ட்டு டு ஈஸ்ட் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு அப்படின்னா வெஸ்ட்டு சைடு இண்டஸ்லேருந்து ரைட் சைடு பிரம்மபுத்திரா. ஸோ இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திராலாம் ரிவர்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபுல்லாகவே ஹிமாலயாஸ் தான் இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் லாஃப்டியஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஃப்டியஸ்ட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹைட், டால், வெரி டால் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரக்கட் மவுண்டைன் பேரியர். ரக்கட் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழில் வந்து கரடு முரடான அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரக்கட், ரஃப் வித் மோர் ஆஃப் ராக்ஸ், அந்த மாதிரி இருக்கிறது தான் ரக்கட்னு சொல்லுவாங்க. இந்த ஹிமாலயன் மவுண்டைன் எல்லாமே வந்து ஒரு ரக்கட் மவுண்டைன். இட் ஆக்ட் ஆஸ் அ பேரியர். பேரியர்னால் இங்கே இந்த இடத்துல ஒரு பெரிய ஹைட்டுக்கு இருக்குது, ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே பக்கம் இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன் அண்ட் வெதர், கோல்ட் ஏர், இது எல்லாமே வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும். இதை தாண்டி அந்த பக்கம் போகாது. அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற கோல்ட் ஏர் எதுவுமே வந்து இந்தியாவை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இந்த ஹிமாலயன் மவுண்டைன் பார்த்துக்குது. தட்ஸ் வை இட் ஆக்ட் ஆஸ் அ நேச்சுரல் பேரியர் டு அவர் கண்ட்ரி. ஸோ இட் ஃபார்ம் அன் ஆர்க், ஒரு ஆர்க் மாதிரி ஷேப்பில் ஃபார்ம் ஆகுது. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 2400 கிலோமீட்டர். வித் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா காஷ்மீர் சைடு வந்து 400 கிலோமீட்டர், அருணாச்சல் பிரதேஷ் சைடு வந்து 150 கிலோமீட்டராக இருக்குது. ஸோ இன்னொன்று ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் மவுண்ட் எவரெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஹிமாலயன் மவுண்டனில் தான் இருக்குது. பர்டிகுலராக எங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மவுண்ட் எவரெஸ்ட், த ட்ரையாங்கிள் மவுண்டனுங்கிறனால ட்ரையாங்கிளில் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் இன் ஹிமாலயாஸ். அதோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா 8848 மீட்டர், அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். இது வந்து இட் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டை. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட ஆல்டிடியூட், ஹிமாலயன் மவுண்டனோட ஆல்டிடியூட் ஈஸ்டர்ன் சைடு வந்து அதிகமாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு த வெஸ்டர்ன் சைட். ஸோ இது வந்து லாங்கிடியூட்னல் எக்ஸ்டென்ட் படி 3ஆக பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு லேயர் இருக்குது இல்லையா, இது வந்து ஹிமாத்ரி, செகண்ட் இமாச்சல், தேர்டு ஷிவாலிக்ஸ். ஸோ லாங்கிடியூட்னல் வைட்ஸ், லாங்கிடியூட்னல்லாம் இங்கே நார்த்து டு சவுத் இப்படி பிரிக்கிறாங்க. 3 பேரலல் லைன்ஸாக ஃபார்ம் ஆகுறாங்க. அதில் வந்து மேலே இருக்கிறது என்ன அப்படின்னா ஹிமாத்ரி, சென்டரில் இருக்கிறது ஹிமாச்சல், லாஸ்ட்டில் இருக்கிறது ஷிவாலிக்ஸ். இது வந்து லாங்கிடியூட்னல் வைஸ் டிவிஷன். அதே லாட்டிடியூட்னல் வைஸ் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ரிவரை வச்சு பிரிக்கிறாங்க. லாட்டிடியூட்னல் அப்படின்னா இந்த பக்கம் வந்து இந்த பக்கம், வெஸ்ட் டு ஈஸ்ட். ஸோ இப்படி பிரிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ அது வந்து 4ஆக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் ஹிமாலயாஸ், குமாவோன் ஹிமாலயாஸ், நேபாள் ஹிமாலயாஸ், அசாம் ஹிமாலயாஸ். இதனாலும் பின்னாடி நம்ம பார்ப்போம். லெட்ஸ் சி நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். லாங்கிடியூட்னல் டிவிஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் அண்ட் லாட்டிடியூட்னல் டிவிஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ். தேங்க்யூ.